யூ ஹவ் டு சப்போர்ட் மீ பை சப்ஸ்கிரைபிங். அப்போ தான் நான் வந்து எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும், நிறைய வீடியோ போட முடியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் லைவ்ல கூட வர்ற பிளான் பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டோட டெமோ பண்ணுறதா கூட ஐடியா வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து உங்களுடைய சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ கிவ் மீ மோர் சப்போர்ட் அண்ட் கிவ் மீ மோர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆல்சோ யுவர் என்கரேஜ்மெண்ட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 4 கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. என்னென்னா லாங் பில்டப், லாங் அன்வைண்டிங் இது பார்த்துருப்பீங்க. ஷார்ட் பில்டப், ஷார்ட் கவரிங் இது பார்த்துருப்பீங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து டெய்லி வந்து ட்ரேட் ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்கு. எப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் செல்லர்ஸ் தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருப்பாங்க, பையர்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் அட்வான்டேஜ் என்னென்னா செல்லர்ஸ் வந்து ஹவ் டு இன்வெஸ்ட் லாட் ஆஃப் மணி அண்ட் பையர்ஸ் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டை வச்சுட்டு ஆரம்பிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் அமௌண்ட்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 lakhs மேக்ஸிமம். அந்த ஒரு அமௌண்ட்டு எக்ஸஸாக இருந்தாலும் கொஞ்சம் லாட்ஸ் கொஞ்சம் நிறைய பை பண்ணி மார்க்கெட்டில் கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இருந்துட்டு நம்ம வெளில வர முடியும். அதனால நான் வந்து 10,000 வச்சுன்னு பண்ணலாம், 15,000 வச்சு பண்ணலாம்லாம் சொல்ல மாட்டேன். மினிமம் ஒரு 1 lakh மினிமம் இருக்கணும். 5 lakhs இருந்ததுன்னா பெட்டர். அட்லீஸ்ட் 1 lakh இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஃபார் பையர்ஸ். செல்லர்ஸ்னால் நீ நீட் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதை வந்து மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பிக் டைம் ட்ரேடர்ஸ் பண்ணுவாங்க. ஸ்மால் டைம் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி பையிங்கில் தான் இறங்குறாங்க. பட் அதில் கூட ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1 lakh இருந்தால் பெட்டராக இருக்கும். அவர் ஒரு மினிமம் ப்ராஃபிட் ஒரு 1000 rupees பர் டேன்றது ஒரு ஈஸியாக எடுக்கலாம். இஃப் யூ ஹேவ் 1 lakh. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூட இந்த 1 lakh இல்லைன்னா மினிமம் பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸும் ஆரம்பிக்க முடியாது. இது வந்து இந்த 1 lakh வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா பணமாக இருக்கணும். இந்த பிஸ்னஸை நம்பி தான் நான் வந்து இது பண்ண போகிறேன், வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இது ஆப்ஷன் பையிங்கில் இறங்காதீங்க. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது இதில். தெர் இஸ் அ ரிஸ்க், தெர் இஸ் அ மணி ரிவார்ட் ஆல்சோ. ஓகே, இந்த 1 lakhன்றது உங்களோட எக்ஸஸ் ஆஃப் மனம். இந்த பணத்தை நம்மக்கிட்ட இல்லைனா கூட நம்ம டெய்லி லைஃப் வந்து நல்லா இருக்கும், ஒரு ரொட்டீனாக போயின்னு இருக்கும், அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காதுன்றவங்க இந்த இதில் இறங்குங்க. என்னோட அட்வைஸ் அது. அப்படி இறங்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ண முடியும். ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் கூட ரிவார்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த இதில் போயிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் மார்னிங், ஸோ அதில் நீங்கள் அந்த சமயத்தில் போய் நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 4 கான்செப்ட், நான் அந்த 4 தாங்க இருக்கும் மார்க்கெட்டில். லாங் பில்டப். லாங் பில்டப்னா ஒரு சப்போஸ் வந்து மார்க்கெட் ஏறுற மாதிரி இருந்ததுன்னா அந்த லாங்கை வந்து அந்த கால்ஸை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த லாங் பில்டப்னு சொல்கிறது. ஒன்ஸ் ஓரளவுக்கு பில்டப் பண்ண உடனே அந்த ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அது வந்து லாங் அன்வைண்டிங் பண்ணுறதுன்னு பேர் அதுக்கு. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகும், ரேட்டு கம்மியாகும். அதே மாதிரி ஷார்ட் பில்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் பில்ட் பண்ணும்போது என்ன ஆகும், மார்க்கெட் கண்டிப்பாக டவுன் ஆகும். ஷார்ட்டில் இருக்கிறவங்க மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு நினச்சிட்டு ஷார்ட் பில்ட் பண்ணும்போது என்ன ஆகும், சி வந்து கம்மியாயிடும். ஆமாம். அதே வந்து ஷார்ட் கவரிங் அந்த பண்ணுறவங்க வந்து இப்போ ஷார்ட் பில்ட் பண்ணுறவங்க தே புக் த ப்ராஃபிட், தென் தே வில் கவர் த ஷார்ட். ஸோ ஷார்ட் கவரிங்னு வரும். இந்த 4 கான்செப்டை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணலாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி 5 minutes இன்டர்வல்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 20 minutes 4-5 minutesல வந்து லாங் பில்டப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு 20 minutes அந்த லாங் ஸ்டாண்ட் பண்ணுற இடத்துல அந்த லாங் சி வாங்கி நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அதை ட்ரை டு புக் ப்ராஃபிட். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் கொஞ்சம் அந்த ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும் சி. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் ஆப்போசிட்டில் இருக்கிற புட்டை வாங்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஷார்ட் பில்டப் ஆகிட்டே இருக்கும்போது யூ கேன் பை சி, தென் தெர் இல் பி ஷார்ட் கவரிங் அண்ட் தெர் இல் பி இன்க்ரீஸ் இன் த ரேட். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த ப்ராஃபிட் நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து நம்ம இது பண்ணலாம். அதை வந்து நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா?
பட் நான் வந்து செவி ரிஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட் கிடையாது. ஐ ஆம் டெல்லிங் திஸ் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த ஃபியூச்சரில் வந்து இது எப்படி வந்து மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். யூ ஜஸ்ட் சப்போர்ட் மீ by subscribing to this channel. So I need minimum 10 to 15 subscription so that I can go for a live